ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் கிங் ஆஃப் அவரோட சாப்டர் 30 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசணும்ல, சாப்டருக்குள்ளே போயிருந்தேன். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரோடைய எண்டிங்கில் சியோங்கும் நான் உன்னை போட்டு தள்ளுவேண்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் போய் முடித்த பிறப்பு இந்த சைடு பிச்சைக்காரனும் ரென்னுக்கிட்ட உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? எங்கள் அப்பாவா, அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு. ஆனால் உங்களை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட இப்போ ரொம்பவே சிறுசாயிட்டீங்க. அப்படியே அவன் ஹீரோவை பார்த்துட்டு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் தான் லயன் லீகை சேர்ந்த சியோல் மோரின். என்னோட பேர் டான் சாயு. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆளும் ஹீரோவை பார்த்துட்டு, என்ன இவனோட பவர் வெளியிலேயே தெரிய மாட்டேங்குதே, இல்லைனா இவனோட சக்தியை நான் மறைச்சு வச்சிருக்கானா, அப்படின்னா செய்யணும்னா ஒரு மாஸ்டர் அளவுக்கு திறமை வாய்ந்தவங்களா இருக்கணும். எப்படி இருந்தாலும் அவர் அந்த ஞானி கூட இருக்காரு. அப்போனா நான் இவர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சாகணும். அப்போ போல் அந்த பிச்சைக்காரனும், நீ என்னை பார்க்க வந்ததுக்கு 2 காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மோயோங் ஃபேமிலி எந்த காரணத்துக்காக இதனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருப்ப. அதுவும் இல்லைனா 2வது, எங்கள் ஆர்கனைசேஷன் இந்த போரில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்க வந்திருப்ப. அதுதானே? நான் நினச்ச மாதிரி தான், உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இந்த 2 பேர்த்துக்கும் ஃபைட் நடக்க போகிறது தெரிஞ்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவரால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வராரு. எனக்கு புரியுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. நீங்கள் இந்த டயத்தில் ஃபைட் டிராகன் லீகையும் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போவே போரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் சொல்கிறதுனா எனக்கும் புரியுது. எங்களுடைய ஆர்கனைசேஷன் இந்த போரில் ஈடுபடாது, அதை நான் உறுதியளிக்கிறேன். சரி, உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் வேணுமா? மதித்து பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வெளியில் வந்துடுவான். இவனும் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியாது. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பேரியோ கிராமத்தை சேர்ந்த தலைவரே. பார்த்தா முன்னாடி 3 ஷேடோஸ் மாதிரி வர மாதிரி இருக்கும். பார்த்தா இவங்கிற களத்துக்குள்ளே இறங்கிட்டாங்களா? அந்தாலும் பக்கத்தில் வந்துட்டு, மோயோங் ஃபேமிலி எதுக்காக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? நான் அவங்க கூட பேசி பார்த்துட்டேன். அவங்க எதையும் குறிக்கோளை வச்சு செய்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இந்த போரை அவங்களும் விரும்புகிறாங்க போல். அவங்ககிட்ட கேட்கும் போது பேச்சில் வீச்சு தான் சொல்லிட்டாங்க. இதுனா சரி, இப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? அதே அவங்க கூட நிறைய பேசி பார்த்தாச்சுல, எதுவும் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அதனால் நம்மளும் பேச்சில் காட்டாமல் வீச்சில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இப்போ இவங்க எங்கேனா போகிறாங்க? மோயிங் ஃபேமிலியை சேர்ந்த அந்த குகைக்கு தான் போகிறாங்க. அப்படியே இந்த சைடு பிச்சைக்காரனும் ஹீரோவும் மேலேருந்து இவங்க போகிறதுனா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போல் பிச்சைக்காரனும், இன்றைக்கி நைட்டு பெரிய சம்பவமே இருக்கு போல், நீ என்ன அங்கே போக போகிறியா என்ன? ஆமாம், நான் அங்கே போக போகிறேன். நீங்கள் என்ன என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இந்த சைடு மோயிங் ஃபேமிலி இடத்துல அங்கே சியோங்கும், அப்பா இங்கே லயன் லீகை சேர்ந்த சியோல் மோரின் வந்திருக்காரு, அவர் அவங்க பக்கம் மாதிரி தெரியுது. அப்படியா? நான் எதிர்பார்த்தது போல தான். அவங்க எல்லா பேரும் மொத்தமாக சேர்ந்து நம்மளுடைய அந்த குகையில் இருக்கிற அந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக தான் லயன் லீகை சேர்ந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இது நான் எதிர்பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் அப்பா, இன்னொரு விஷயமும் இருக்குது. கெப்பாங்கின் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஞானி இந்த இடத்துல தான் இருக்கார். அவர் சொன்னது இந்த ஒரு ஃபைட்டில் அவங்க ஆர்கனைசேஷன் தலையிடாதுன்னு. ஆனால் இது நம்மளால் நம்ப முடியாது. அதனால் நம்ம அவங்க மேலேயும் ஒரு கண் வச்சுருப்போம். அப்படியாப்பா, அதை நம்ம எல்லா பேரும் சேர்ந்து சமாளிச்சிடனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதம் அங்கே இருக்கும். இதை வச்சு தான் ஆள் மாஸ்டர் பிளானே பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். அந்த ஆயுதத்தையும் பார்த்துட்டு, இன்னைக்கு பேரியம் கிராமத்து ஆளுங்களுக்கு இதான் கடைசி நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையுமே இனிமேல் எனக்கு கீழே தான் இருக்க போகுது. இன்னைக்கு இந்த 2மே எந்திரிச்சிருச்சு. நான் கன்ஃபார்ம் இந்த உரிமை என்னோட காலடிக்கு கீழே கொண்டு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை எழுப்புவான். இந்த ஆயுதத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் எதுக்குன்னு தெரியல, ரொம்ப பவர்ஃபுல்லானது போல். அப்படியே வெளியில் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு வீடை தாவி ஒரு ஆளை ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அயன் ஹார்ஸ் லீகை சேர்ந்த அந்த ஒரு ஆளுங்க. இவங்க கூட
ஒரு சாப்டர்ஸில் ஹீரோ கூட நல்லா ஃபன்னியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க. இவங்கள ஹீரோவும் பார்த்துட்டு இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டில் இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. சரி, எதுவாக இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபைட் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துடுவான். அங்கே பார்த்தா நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. இதை நான் பார்த்த பிச்சைக்காரனும், இப்போ இது காக்காங்க தான் சாப்பிட்ற ஒரு இரையாக தான் இருக்குது. இதை தான் இந்த மோயங் ஃபேமிலி ஆசைப்பட்டாங்களா? இப்படி நான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே முன்னாடி போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பேன். இதை நான் பண்ணியிருந்தா கொஞ்சம் இந்த போர் நடக்காமல் தடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இவன் மூலியமா என்ன நடக்குன்னு ஹீரோட்ட சொல்லுவான். ஆனால் ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா, ஆனான்னா என்னோட பவர்ஸ்னா இந்த மக்களை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த குகைக்கும் வந்துடுவாங்க. அந்த பிச்சைக்காரனும் குகையை ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போர்டில் வடக்கு ரிச் குகைன்னு போட்டிருக்கும். இப்படி இவங்க பார்க்குறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது. சரி, இந்த சாப்டர் ஏன் ஒரே சாப்டரோட முடிக்கிறேன்னு நீங்கள் டவுட்டாக இருப்பீங்க. ஏன்னா இதுக்கடுத்து இன்றைக்கே 2 சாப்டர் வந்து நான் போடுறேன். ஏன்னா இது நான் நேற்று நைட்டு லேட்டாக வாய்ஸ் கொடுத்தேன். அதனால் இன்றைக்கி பகல்லே வாய்ஸ் கொடுத்து 2 சாப்டர் முடிச்சு வச்சுருக்கேன். அதை கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். அதனால் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மான்வா போட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மான்காவோட சாப்டர்ஸ் ஏற்கனவே பாதி பேர் போட்டாங்க போல். இதை நான் கவனிக்காமல் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் இதோட ஒரு சூப்பர் மான்காவாக தேடி வச்சுருக்கேன். அந்த மான்காவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் வெயிட் பண்ணிக்கிறேங்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும். பாய் காய்ஸ்.